வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா சங்கரன்கோயில், தென்காசி மாவட்டம். அங்கே இருக்கோம். அங்கே வந்து தென்னை மரம் ஒரு நியர்பை 4 to 5 வருஷம் ஆகுது. இன்னும் பாலை பெருசாக எடுக்கலை. இப்போ தான் பாலை வெடிச்சிட்ருக்கு ஒன்று ஒன்று. இது வந்து தண்ணி கொஞ்சம் பிஹெச் லெவல் வந்து முன்ன பின்ன இருக்குது. கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் பாலை வெடிச்சிட்ருக்குது. குறும்ப பெருசாக நிற்கிறதில்ல. நீனாலும் சொருக்காய் வருது. இப்போ ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஒரு 5 நிற்கிது. ஒரு 5 6 அதில் எல்லாமே சொரிக்காய் அதிகமாக இருக்குது. அது மெயின் பிரச்சனை. அப்போ கள்ளிப்பூச்சி அந்த பிரச்சனை லைட்டாக இருக்கும் போல் இலையில். வண்டு தாக்குதல் கிடையாது. தண்ணி பேஸில் கொஞ்சம் முன்னப்பண்ணா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை மட்டும் இருக்குது. பெருசாக நிற்க மாட்டேங்குது, தெரியுதுங்களா? எல்லாமே கொட்டி போயிடுது. ஸோ இந்த மாதிரி தென்னை மரத்தில் ஈல்டு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி செக் பண்ணணும். மண்ணோட பிஹெச் லெவலும் தண்ணியோட பிஹெச் லெவலும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈல்டு கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணால் நல்ல ஈல்டு வருமா வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வண்டு தாக்குதல் இருக்கான்னு செக் பண்ணணும். அது போக தான் உரம் மருந்து கொடுக்கணும். சும்மா உரம் மருந்து மட்டும் கொடுத்தாலே பத்தாது. இந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கணும். பாலை வெடிக்குது இப்போ தான்.